ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானுஸ் கிச்சன் ரெசிபீஸ். பீக்கங்காய் தோல் துவையல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க ரெசிபி செய்ய ஆரம்பிக்கலாம். பீக்கங்காய் எடுத்துக்கோங்க. 2 பக்கம் முனையும் கட் பண்ணி தோலை சீவிக்கோங்க. இத்தனை நாள் நீங்கள் பீக்கங்காய் தோலை தூக்கி வீசியிருப்பீங்க. இனிமேல் தூக்கி வீசாதீங்க, துவையல் செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ பீக்கங்காய் தோலை சின்ன சின்ன பீஸுகளாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பீக்கங்காய் தோலை ஒரு பாத்திரத்தில் இருக்கிற தண்ணியில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டு 15 நிமிஷம் ஊற வைங்க. அதுக்கப்புறம் 2 வாட்டி பீக்கங்காய் தோலை கழுவிடுங்க. ஒரு பேனில் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சூடான பிறகு பீக்கங்காய் தோலை ஆட் பண்ணிக்கோங்க. பீக்கங்காய் தோலை வதக்குங்க. ரொம்ப வதக்கிறாதீங்க, கலர் மாறக்கூடாது. இப்போ வதக்கின பீக்கங்காய் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. மறுபடியும் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. 3 காஞ்ச மிளகாய் வதக்குங்க. 2 பத்தை தேங்காய் அரிந்தது அதையும் வதக்குங்க. கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதையும் கொஞ்சம் வதக்கிக்கோங்க. இதையும் அதே பிளேட்டில் மாற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுந்து 1 ஸ்பூன் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை சேர்த்துக்கோங்க. அதையும் வதக்கிடுங்க எண்ணெயில். இதையும் அதே பிளேட்டில் மாற்றிக்கோங்க. அதே பேனில் 15 பல்லு பூண்டு, அதையும் வதக்கிக்கோங்க. இதையும் அதே பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எல்லா பொருட்களையும் வறுத்து எடுத்தாச்சு, ஆற வைங்க. மிக்ஸி கப்பில் காய்ந்த மிளகாய், தேங்காய், புளி, கடலைப்பருப்பு, உளுந்து வதக்கினது எல்லாத்தையும் பல்ஸ் மோடில் ஊற்றிக்கோங்க. இப்போ அதே மிக்ஸி கப்பில் வதக்கி வச்ச பீக்கங்காய் தோல், பூண்டு, இந்த துவையலுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிருங்க. பீக்கங்காய் தோல் துவையல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ தாளிக்கலாம் வாங்க. 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. சூடான பிறகு கடுகு உளுத்தம் பருப்பு 1 ஸ்பூன் நல்லா பொரிஞ்ச பிறகு கொஞ்சம் கருவேப்பிலை நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம அரைச்சி வச்ச துவையலை ஆட் பண்ணிக்கோங்க. 1 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேமில் எண்ணெயில் வதக்குங்க. பீக்கங்காய் தோல் துவையல் ரெடி ஆகிடுச்சு. இது தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரச சாதம் எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். குழம்பு இல்லாத நேரத்தில் நீங்கள் சாதத்தில் இந்த துவையல் போட்டு பசங்க சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த ரெசிபியில் உங்கள் அனைவரும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.